வணக்கம். ராசா பேசினதா ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இது மாரிதாஸ் தான் வெளியிட்டு இருக்காரு. அவருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீதிமன்றத்துக்கு வாங்க, நான் அது உண்மையாக பொய்யான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறார். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை அந்த கிளிப்பிங்கை வச்சு பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ ராசா கூட என்ன செஞ்சுருக்காரு, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நான் பேசினதா சொல்லி ஆடியோ ஒன்று வெளியாகிட்டுருக்கு. இந்த ஆடியோலாம் கிளிப்பிங்கை வெட்டி ஒட்டி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. விஜய் கூட விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது விசில் சின்னத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு உதயசீரன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்கை வேற விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ ஏஐயில் பண்ண முடியுது, பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயமும் உண்மை இருக்குமா, உண்மை இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை தாண்டி இதை விமர்சனம் பண்ணலாமா அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவரோட ஒரு எண்ணமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கான அழகு. இப்போ முதலமைச்சர் இருந்தார், ஸ்டாலின் இருக்காரு, 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன இப்போ அந்த ஆட்சியில் பண்ணார் அப்படிங்கிறத அதை குற்றச்சாட்டாக வைக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கலைஞர் இந்த ராசா பேசின ஆடியோவை வச்சு அந்த ஆடியோ உண்மையாக பொய்யான்னு இது வரைக்குமே தெரியல. அது உண்மையாக இருந்தால் கூட அந்த இதில் பேசின விஷயங்களை கலைஞரை வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா கலைஞர் என்ன அப்படியே எழுந்திரிச்சு நடந்து ஓடிக்கிட்டு இருந்தவரை பிடிச்சி கட்டி போட்டு சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நிறைய கொரோனா பீரியடு, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. 2016-17 அந்த வாக்கில் அவர் இறந்தும் போகிறார். ஆனால் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் கூட நேற்று பேசியிருந்தார். உண்மையிலே அதுதான். ஏன்னா அதே ராசா தான் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அம்மாவை பற்றி பேசியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் அப்படியே கண்ணீர் மல்க பேசினார். என்னையை பற்றி பேசியிருக்கலாம், எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டாரு அப்படி இப்படின்லாம் சொன்னார். சொன்ன அந்த ஒரு விஷயம் கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் இதாக சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவருக்கு ஓட்டாக மாறுச்சு. ஆனால் இப்போ அப்படி மாறுமான்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சரே சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, 5 வருஷம் நான் ஆட்சியில் இருந்தேன், என்னை விமர்சனம் பண்ணு, என்னுடைய கட்சியை நாங்கள் என்ன பண்ணலை அப்படிங்கிறத பற்றி விமர்சனம் பண்ணேன். அது ஒரு எதிர்கட்சி தலைவரோட அழகு. கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இது எடப்பாடி பழனிசாமி தகுதி என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னார். உண்மையிலே அதுதான். கலைஞருக்கு மெரினாவில் இடம் தர மாட்டேன்னு சொல்லி போராடிட்டு துரைமுருகனை கூப்பிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னவர் அவர் எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்றம் மூலமாக தான் அவர் கடற்கரையில் அவருக்கு சமாதி எழுப்புனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சுருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சி விசாரணை அமைச்சு அப்படி வீட்டு சிறையில் வச்சுருந்தா அவங்களுக்கு தக்க தண்டனையை 3 மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே வாங்கி தருவோம். நீ ஆட்சிக்கு வந்தால் தானே வாங்கி தர முடியும். கலைஞரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி ஆயிடுச்சா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அவங்க திமுககாரங்க ஜெயலலிதாவை கொன்னது நீங்கள் தான், பாஜக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி மூலமாக சில விஷயங்களை பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியுமா? இது எப்படி சொல்கிறது? இந்த விமர்சனத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது அப்படியே போய் அழுதிங்களே, மக்கள் மத்தியில் போய் அழுதிங்களே. ஒரு அப்பா அப்பையும் பார்த்தீங்கன்னா கலைஞர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவர் தான் கட்சியோட தலைவராக செயல் தலைவராக இருந்துகிட்டு இருந்தவர் ஸ்டாலின். அவர் மறைஞ்ச பிறகு தான் இவர் தலைவரானார். அது வரைக்குமே ஒரு கட்சி தலைவராக தான் அவர் பார்த்தார். அப்பாவை எப்படி பார்த்துக்கணுமோ, வயது முதிர்ச்சியில் எப்படி பார்த்துக்க முடியுமோ அப்படி பார்த்துக்கிட்டார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தி கலைஞரை பார்த்துக்கிட்டார். அது அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்த பஞ்சாயத்து. அழகிரியே சொல்லியிருந்தார், எங்கள் அப்பாவை சிறையில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு வீட்டில் இருந்தார், வீட்டில் மாஸ்க் போட்டு தான் இருந்தார். ஏன்னா யாருமே போய் பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையில்லை, கலைஞர் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினச்சனால தான் சில ரெஸ்ட்ரிக்ஷனை விதிச்சிருந்தார். முக்கியமான நபர்கள் மட்டும் போய் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டு சொல்கிற மாதிரி 3 வருஷமாக அவர் வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இவர் செயல் தலைவராக இருந்தார். ஒவ்வொரு விஷயமும் கலைஞர்கிட்ட போய் கேட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணார். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இருந்த சண்டை, இந்த சண்டையில் அழகிரி பேசின ஒரு விஷயம், ராசா பேசினதா வெளியான அந்த ஆடியோ, இதை வச்சுக்கிட்டு இதை உண்மை அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இவர் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் பார்த்தீங்களா சொந்த அப்பனே சிறை வச்சாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால்
எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தகுதி இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனத்தை, ஒரு குடும்ப விமர்சனத்தை பண்ணுறது தப்பு இல்லையா? ஸ்டாலின் அந்த மாதிரி நபரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ அதிமுக வட்டாரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரங்கட்டத்தனமாக வந்து அவர் பேசுகிறாரு. அவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அவருக்கு என்ன நம்பிக்கை இதை பற்றி பேசுகிறதுக்கு இது இருக்குது? நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி. அந்த மனுஷன் வந்து இப்படி வந்து பேசலாமா? நான் 3 மாதத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லலாமா? வந்து கொடநாடு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியல. இன்னும் கொடநாடு விஷயங்களை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துச்சு அப்படின்னா, திமுக வெளியே சொல்லுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலம் கெட்டு போயிடுவார். ஆனால் அதை அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வந்து விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் சரியாக கவனிச்சிக்கல, வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கங்களேன். ராமதாஸ் எப்படி பேசுகிறாரு, அன்புமணி எப்படி சொல்கிறாரு, செயல்படுறாரு, அந்த மாதிரி கூட ஸ்டாலின் செய்யவே இல்லை. அப்பா விட்டுட்டு கட்சியை பிடுங்கிட்டெல்லாம் போகல. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அப்பா கடைசி வரைக்குமே தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இங்கே வந்து அன்புமணி வந்து இல்லை, அப்பா வந்து சிலர் வந்து சூழ்ச்சியாக செயல்படுத்துகிறாங்க, அவரை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்புமணி இப்படி தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணுறாரு, அவர் இல்லாமல் பாமக கட்சி உண்டா அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி அன்புமணி என்ன சொன்னாரோ அதுதான் ராமதாஸுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜிகே மணியை நம்பாதீங்க, ஜிகே மணி வந்து திமுகவோட தொடர்பில் இருக்கிறாரு, உங்களை வந்து வேறு மாதிரி ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அது இன்றைக்கி உண்மையாக நடக்குது. தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவர் வந்து சீட்டு வாங்குறாரு. அவருக்கு தான் பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு ராமதாஸுக்குமே சண்டை வந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அதை வந்து ராமதாஸ் வந்து கேட்கல. ஏஜ் ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது மாதிரி வரும். அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க எடுக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி. ஆனால் கலைஞர் எது சொன்னாலுமே வந்து ஸ்டாலின் கேட்டார். ரொம்ப வருஷம் கழித்து தான் அவரே வந்து கட்சியில் வந்து தலைவர் வந்தார், முதலமைச்சரானார். அவர் வந்து நினச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்களை வந்து உன்னிப்பாக கவனித்து இது பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவர் எப்பயோ பண்ணியிருக்கலாம். பெத்த அப்பாவுக்கான ஒரு மரியாதை, அந்த மரியாதையை கொடுத்தாரு ஸ்டாலின். அவரை வந்து விமர்சனம் பண்ணும்போது கடுமையான விமர்சனங்களை திமுகவும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வைப்பாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமினால ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு வைப்பாங்க. இதே ஆராசா சொன்ன ஆடியோ வச்சு பேசுகிறீங்களே, அதே ஆராசா உங்கள் அம்மாவை பற்றி விமர்சனம் பண்ணாரு, இது உண்மைனா அதுவும் உண்மையா அப்படிங்கிற கேள்வியை திமுக சமூக வலைதளங்களில் கேட்க ஆரம்பிக்குது. இவர் சரியா, ஸ்டாலின் தான் வந்து அவங்க அப்பா குடும்பப்படுத்தினார், ஓகே ஒத்துக்கிறோம் நாங்கள், உங்கள் அம்மாவை பற்றி ஆராசா பேசினார்ல அது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அது உண்மைன்னு ஒத்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ரெண்டாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து சென்னைக்கு வந்திருந்தார். சென்னையில் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வந்து நான் கலந்துக்கிற அந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தார். வந்திருந்தார் அண்ணாமலை, எல்லாமே வந்திருந்தாங்க, எல்லாருமே பேசினாங்க. எல்லோரும் பேசும்போது இந்த 27 தொகுதி வாங்கியிருக்கீங்கள, 27 தொகுதிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மட்டும் இலக்கு வச்சு செயல்படுங்க. என்டிஏ ஆட்சி தான் அமைக்கணும், முதலமைச்சராக வந்து என்டிஏ ஆட்சியில் தான் அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேசவே இல்லை, எங்கேயும் பேசுகிறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்கிறார் அதிமுக பெரும்பான்மையில் ஜெயிக்கும், அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கும், இபிஎஸ் ஆகிய நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் மட்டும்தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார். கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்க யாருமே சொல்கிறதே கிடையாது. டிடிவி தினகரன் கூட விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறாரு திடீர்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியை நம்புறதில்லை. கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் வந்து தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, வாக்கு சதவீதம் சிதறிடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி, மற்றபடி இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தல் வரைக்கும் தான், அதுக்கப்புறமா இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறார். இதனால டிடிவி தினகரெல்லாம் கடுப்பாகி விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வேனில் ஏற்றுறதே கிடையாது, வேனில் ஏற்றி பிரச்சாரம் பண்ணுறதே கிடையாது, ஓட்டு கேட்குறதே கிடையாது. அவங்கள தனியாக வேறு காரில் நிற்க வச்சுக்கிட்டு இவர் வந்து கேட்குறாரு. அதே அதிமுக வேட்பாளர்களை இவர் வேனில் ஏற்றி ஓட்டு கேட்குறாரு. அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்பாங்க, எங்கே சேர்ந்து இணைஞ்சு செயல்படுவாங்க? ஒரு சைடு பாஜக வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறாரு. அவருடைய பிரச்சாரங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக கொடியோட கூட்டணி கட்சிகள் கொடி தான் அதிகமாக இருக்குது. பிரதமர் கூட இப்போ வந்து பேசும்போது திரும்பவும் பேசின ஒரு விஷயம், என்டிஏ ஆட்சி தான் அமைக்க முடியும், என்டிஏ ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம முன்ன காட்டிலும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறணும், வெற்றி பெற்று கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும், என்டிஏ ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில். அதுக்கான வேலையை பாருங்கள். உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பாக அண்ணாமலையை
தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் அந்த கும்பலில் பேசியிருக்கிறார், அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்புறமா மயிலாப்பூரில் வந்து ரோட் ஷோ போடலான்னு எல்லாம் இருந்தார். அவருக்கு பிடிக்கல. அதனால் வந்து அவர் என்ன செஞ்சிட்டார், கிளம்பி கேரளாவுக்கு போயிட்டார். பழைய வீடு கேரளாவில் போய் கொச்சிக்கு போயிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து பாஜக என்டிஏ ஆட்சி அமைக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த 27 தொகுதியில் 20 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நயினா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செக். எப்படி வந்து நயினா நாகேந்திரன் இதை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.